வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தலைநகர் டெல்லியில் அதிகாலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கட்டிடங்கள் குலுங்கியதால் சாலைகளில் தஞ்சமடைந்த பொதுமக்கள். டெல்லியில் நில அதிர்வு ஏற்பட்ட நிலையில் மக்கள் பதற்றத்தை தவிர்க்க பிரதமர் மோடி வேண்டுகோள். மக்கள் அமைதியாக அதிகாரிகள் கூறும் அறிவுரைகளை பின்பற்றவும் வலியுறுத்தல். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நாளை மாலை 4 மணிக்கு திமுக கூட்டணி கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் நிதி தர முடியாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறிய நிலையில் அதிரடி. கல்வி நிதி கேட்டால் தனிச்சொத்தை கேட்பது போல் திமிராக பேசுவதாயின தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் எனவும் எச்சரிக்கை. மத்திய அரசிடம் கல்வி நிதியை பெறுவது குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆலோசனை. சட்ட ரீதியாக அணுகுவது குறித்து முடிவெடுக்க இருப்பதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். தமிழகத்திற்கான நிதியை வழங்க மத்திய அரசு மறுப்பது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தமிழ்நாட்டில் எப்போதும் இருமொழி கொள்கைதான் எனவும் திட்டவட்டம். தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியல்ல. மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கேட்பது, நிர்பந்தப்படுத்துவது சரியல்ல. மத்திய அரசாங்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கைதான் கடைபிடிக்கும். மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வழங்கப்படும் என மத்திய அரசு கூறுவது நாட்டின் இறையாண்மைக்கு ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை வழங்காமல் மத்திய அரசு தேவையில்லாத சேட்டை செய்து வருவதாகவும் சீமான் காட்டார். தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிரான தேச துரோகிகள். எத்தனை காலத்துக்கு ஒரு தேசிய இனம் சகித்து கொண்டே இருக்கும்? இந்த ஜனநாயகமும் தேசப்பற்றும் தமிழர்களுக்கு மட்டும்தானே, மற்றவனுக்கு இல்லையா? என்ன பண்ணிடுவேன் நீ? புதிய கல்விக் கொள்கை PM ஸ்ரீ திட்டம் மூலம் குலக்கல்வி முறையை தலை தூக்க பாஜக RSS முயற்சிக்கிறது. பாஜக அரசு பாசிச சக்தியாக மாறி இருப்பதாகவும் செல்வ பெருந்தகை விமர்சனம். சக்தியாக மாறி வருகிறது. இந்த புதிய கல்விக் கொள்கை PM ஸ்ரீ மூலமாக குலக்கல்வி திட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த பாஜக RSS போன்ற இயக்கங்கள் முயற்சி செய்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். பாசிச சக்தியாக மாறி இந்தியை முதலில் தமிழ்நாட்டில் நுழைய விட்டது திமுக தான் என சீமான் சாடல். மும்மொழி கொள்கை திட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன எனவும் கேள்வி. ஒரு புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கி நம்ம மேலே தள்ளிட்டார். ஒன்று வந்து துணி. இதில் இந்த காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அது என்ன? ஒன்று ஐயா ராகுல் காந்தி சொல்லணும். மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை திணிக்க கூடாது என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். மாநில அரசின் உரிமைகளை மதித்து தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை. மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறென்ன என தவிக தலைவர் விஜய் காட்டம். பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும் அதனை தவிக எதிர்க்கும் என்றும் திட்டவட்டம். மும்மொழி கொள்கையை எதிர்க்கும் தவிக தலைவர் விஜயின் குழந்தைகள் எங்கு படிக்கிறது என ராஜா கேள்வி.
இருமொழிக் கொள்கையை ஆதரிக்கும் அரசியல் தலைவர்கள் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்க முடியுமா எனவும் சவால். மிஸ்டர் விஜயோட குழந்தை எங்க படிக்குது? இருமொழிக் கொள்கையிலையா, சமச்சீர் கல்வியிலையா? தமிழகத்தில் பொழுது போகவில்லை என்பதால் மொழி பிரச்சனையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கையில் எடுத்துள்ளார். இதுபோன்று பேசுவதற்கு அவருக்கு வெட்கம் இருக்காதா என ராஜா ஆவேசம். அறிக்கை வந்திருக்கு. நான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த மாதிரியாக பேசுறதுக்கு வெட்கம் இருக்காதான்னு கேட்குறேன். ஏன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு? நாங்கள் இருமொழி கொள்கை ஏற்பவர்கள். மூணாவது மொழிக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை. விகடன் தன் கருத்தை சொல்லும் உரிமையை யார் பறிக்க முயன்றாலும் அந்த வழிப்பறியை தடுக்க வேண்டியது என் கடமை. எங்கள் பேச்சுரிமை மொழி மீது கை வைத்த எந்த யானையையும் அடிசறுக்க வைக்கும் தமிழ்நாடு என கமல்ஹாசன் பதிவு. தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கைதான் என அதை எந்த காலத்திலும் திமுக அரசு விட்டுக் கொடுக்காது. முக்குலத்தோர் புலிப்படை அமைப்பின் தலைவர் கருணாஸ் பேட்டி. தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழிக் கொள்கைதான் ஏன்னா அதை எந்த காலத்திலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு விட்டுக் கொடுக்காது என்பதிலே எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. இல்ல ஆக எந்த வேலை 117 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 14 கோயில்களில் 18 புதிய திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 33 கோடி ரூபாய் செலவில் 5 கோயில்களில் 11 முடிவுற்ற திட்டப் பணிகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற திட்டத்திற்கு இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். முன்னாள் படை வீரர்களின் பாதுகாப்பான வாழ்வை உறுதி செய்ய அரசு வழிவகை. தேர்தலில் அதிமுக தலைமையில் வலுவான வெற்றி கூட்டணி அமையும் என எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. யாரை நம்பியும் அதிமுக இல்லை என வேலூர் மாநாட்டில் பேச்சு. சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும். பெண் குழந்தைகள் தன்னை அப்பா என அழைப்பதாக கூறும் மு.க. ஸ்டாலினுக்கு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அப்பா என கதறுவது கேட்கவில்லையா? 2 மாதத்தில் சுமார் 107 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். சிறுமி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற பொழுது கதறுகின்ற சத்தம் திரு ஸ்டாலினுக்கு கேட்கவில்லை. அப்பா அப்பா என்று கதறுகிறது. விகடன் விவகாரத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. பாருங்க, சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது அதுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்ல அதிகாரப்பூர்வமான எந்த அறிவிப்புமே வரலைங்க சொல்லுவாங்க. சென்னை மதுரவாயலில் நில அபகரிப்பு புகாரில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ விருகை ரவியின் தம்பி கைது. காவலர்களின் வாகனத்தை அவரது ஆதரவாளர்கள் வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
சுங்க கட்டணம் செலுத்துவதற்கான ஃபாஸ்டேக் நடைமுறையில் புதிய விதிகள் இன்று முதல் அமல். ஃபாஸ்டேக் கணக்கில் இருப்பு இல்லை என்றால் 2 மடங்கு அபராதம் விதிக்க வழிவகை. ராமநாதபுரத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் விவசாயிகள் பாதிப்பு. முழங்கால் அளவு மழைநீரில் நெற்கதிர்களை அறுவடை செய்த அலுவலர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாக தகவல். இரண்டாயிரத்து 30ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி 9 லட்சம் கோடி ரூபாய் இலக்கை எட்டும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. ஜவுளித்துறையில் கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட கடினமான பணிகளால் அந்நிய முதலீடு 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக பெருமிதம்.